ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய். உன்னுடைய முகம் வாடிப்போய் இருக்கின்றது. என் குழந்தை சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே. நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன், அக்கறையும் வைத்துள்ளேன். இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை என்று கவலைப்படுகின்றாயா தங்கமே? என்னை உதாசீனப்படுத்தினார்களே என்று வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் தங்கமே. உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் இப்பொழுது உன்னிடம் கூறப்போகின்றேன். இதை முழுமையாக கேள். உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை எத்தனையோ குழப்பங்களிலும் மன வருத்தத்திலும் இருக்கின்றார். அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம்தான் இருக்கின்றது தங்கமே. உன்னை அவராலும் மறக்க முடியவில்லை. உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றார். இருந்தும் உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் வந்து பேசுவதற்கும் சற்று கால தாமதம் ஆகின்றது. அவர் மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை தங்கமே. அவரை சுற்றி உள்ளவர்களும் அவர் மனதை மாற்றி உன்னுடன் சேர்த்து வைக்க முடிவெடுத்து விட்டார்கள். இருந்தும் உன்னுடைய துணையின் மனதில் சின்ன சஞ்சலம் இருக்கின்றது தங்கமே. ஆனால் நிச்சயம் அது கூடிய விரைவில் போய்விடும். உன்மேல் ஒரு நல்ல மரியாதை உன் துணைக்கு வந்துவிடும் தங்கமே. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வீர்கள். ஒரு பக்கம் உன் மீது கோபமும் மறுபக்கம் உன் மீது பாசமும் வைத்து மத்தியில் தவித்துக் கொண்டே இருக்கின்றார். உன் மீது கோபம் இருக்கிறது தவிர வெறுப்பு இல்லை தங்கமே. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக காத்திருப்பார். அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும் என்ற விதத்தில் தான் உள்ளது. நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைவீர்கள், மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி.